எல்னினோ, லானினா, நியூட்ரல் கூடி குறைகிறதுல ட்ரேட் விண்ட்ஸ் எப்படி தாக்கம் செலுத்துது என பார்த்தா எல்னினோ லானினாக்கு முன் நியூட்ரல் எடுத்து பார்ப்போம். ஈக்குவேட்டர்ல அதாவது மத்திய கோட்டுடன் இணைந்த பசிபிக் சமுத்திரத்தை அவதானிக்கும் போது மேற்கு பக்கம் இருக்கிறது ஏசியா. இந்தியாவில் என்ன நடக்குமோ அதுதான் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் அனுபவிக்கும். கிழக்கு பக்கம் இருக்கிறது சவுத் அமெரிக்கா. அங்க பெரு, சில்லி, அர்ஜென்டினா, உருகுவே, சதர்ன் பிரேசில் போன்ற நாடுகள் அந்த பக்கம் என்ன நடக்குமோ அதெல்லாம் அனுபவிக்கும். பூமியின் தென்னரை கோளத்திலிருந்தும் வடர கோளத்திலிருந்தும் ட்ரேட் விண்ட்ஸ் கிழக்கு பக்கம் இருந்து மேற்கு பக்கமா அதாவது ஏசியா பக்கமா வார்ம் வாட்டரை தள்ளும். அப்ப அதே நேரத்தில் சவுத் அமெரிக்கால என்ன நடக்கும்? கோல்டு வாட்டரா மாறும். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வார்ம் வாட்டரை தள்ளேக்க வெஸ்ட்ல வார்ம் வாட்டரா மாறுது, ஈஸ்ட்ல கோல்டு வாட்டரா மாறுது. அப்ப ஏசியா பக்கம் குவிந்த வார்ம் வாட்டர் ஆவியாகி மேலெழுந்து மழையா பொழியும். இது சாதாரண நார்மல் மழையா இருக்கும். அங்கால சவுத் அமெரிக்கா பக்கம் கோல்டு வாட்டர் இருக்கிறதால அவங்களுக்கு நல்ல வறட்சியா இருக்கும், மழை இருக்காது. ஒன் ஆஃப் த ட்ரையஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்ட் அட்டகாமா டெசர்ட் சவுத் அமெரிக்கால இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பக்கம் சாதாரண மழை பொழிய அந்த சைட் வறட்சியா இருக்கும். இது நியூட்ரல் நிலையில, அதாவது ட்ராபிக்கல் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன் கோல்டா இருக்கேக்க ட்ராபிக்கல் வெஸ்ட் பசிபிக் ஓஷன் அதான் எங்கட பக்கம் வார்மா இருக்கும். இது எந்த நிலையில? நியூட்ரல் நிலையில. அடுத்ததா எல்னினோவை பார்ப்போம். எல்னினோ டைமில் ட்ரேட் விண்ட்ஸ் வீக்காக போகிறதால ஈஸ்டில் இருந்து அதாவது சவுத் அமெரிக்கா பக்கம் இருந்து ஏஷியாவுக்கு அதாவது வெஸ்ட்டுக்கு புஷ் பண்ண முடியாததால் வார்ம் வாட்டர் ஈஸ்டிலேயே தேங்கிடும். அந்த நேரம் ஏஷியா டைமில் கோல்டு வாட்டராக மாற சவுத் அமெரிக்கா பக்கம் வார்ம் வாட்டராக மாறிடும். ஏஷியா பக்கம் கோல்டு வாட்டராக மாறினா என்ன நடக்கும்? இந்த டைமில் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாரும் அடி வாங்குவினோம். கடும் வறட்சி ஏற்பட்டு அதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து லானினாண்டா என்னென்னு பார்த்தா இது எல்னினோவுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். லானினா காலத்தில் ட்ரேட் விண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகி ட்ரேட் விண்ட்ஸ் ஈஸ்டில் இருந்து வெஸ்ட்டுக்கு நல்ல வார்ம் வாட்டராக தள்ளும். அந்த டைமில் ஏஷியாவில் சாதாரண மழை இல்லை, மழையண்டா அட்ட மழை ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சவுத் அமெரிக்காவில் கோல்டு வாட்டராக மாறி நல்ல வறட்சி ஏற்படும். முந்தின காலத்தில் ட்ரேட் விண்ட்ஸில் 5 to 7 வருடங்களுக்கு தான் இந்த மாற்றங்கள் வந்தது. இப்போ 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறி மாறி இந்த எல்னினோ, லானினா, நியூட்ரல் ஆகிய நிலைகள் வந்து கொண்டிருக்கு.